மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நாம இன்னைக்கு 7th மேத்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் 17க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் இன் இங்கிலீஷ் மீடியம். The questions are from statistics but நம்ம புக்ல integers-னு கொடுத்திருக்காங்க. Just change it as statistics. First Roman multiple choice questions. First question, if the mean of 12 observations is 36, then the sum of 12 observations is அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 12 அப்சர்வேஷன்ஸையும் ஆட் பண்ணி 12ஆல் டிவைட் பண்ணுவோம். அதை நம்ம சிக்மா எக்ஸ் பை என்னன்னு சொல்லுவோம். சிக்மா எக்ஸ் தான் சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ். இப்போ இங்கே என் எதுனா 12 அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ என் இஸ் 12. ஸோ சிக்மா எக்ஸ் மீன்ஸ் சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் பை 12 is equal to 36 is the answer. நமக்கு இதனோட சம் வேணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 36 into 12 நமக்கு 432 கிடைக்கும். So sum of the 12 observation is 432 அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். செகண்ட் question, the purpose of organization of data is நமக்கு to obtain any kind of inferences from the data, to get quick and overall view of data, to make the task very tedious and complex, to take decisions accordingly. So நமக்கு எது அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ட்ரூ. மற்ற ரெண்டும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் டி ஆப்ஷன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆர் ஒன்லி ட்ரூ அப்படிங்கிற இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், in a data the first two items are increased by 5 and the last two items are decreased by 5, their mean value இருக்காங்க. எப்பவுமே mean value means average of all those given data. நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டோடத ஏற்றியும் அப்புறம் கடைசி ரெண்டோடதையும் குறைச்சுன்னு இருக்காங்க. நம்பரும் த சேம், 5 ஏற்றிருக்காங்க, அதில் 5 குறைச்சிருக்காங்கன்னு இருக்காங்க. ஸோ எந்த சேஞ்சும் அந்த மீனில் இருக்காது. ஸோ ரிமைன்ஸ் த சேம் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், த ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 watches is ₹400. If the selling price of one watch is 340, then find the selling price of the another one. So the average selling price of 2 watches is 400 na, cost of 2 watches is 800 na. 400 into 2 it's 800. So ஒரு watch oda price is 340 means automatically subtracting it we will get 460 as the cost of the other watch. So the C option is the right answer, ₹460. Fifth question, the mean age of 8 boys is 11. If one more boy's age is added and the mean of is Fifth question, the mean age of 8 boys is 11. If one more boy's age is added and the mean is still 11, then the age of the boy that has been added is actually 8 boys oda average age is 11 இருக்காங்க. So 8 boys oda total age நமக்கு 88. If one boy is added அப்படின்னா 9 boys, then அவரோட ஏஜும் ஸ்டில் அந்த ஆவரேஜ் இஸ் 11 அப்படின்னா நியூவாக ஆட் பண்ண இந்த நியூவோட ஏஜ் என்னன்னு இருக்காங்க. ஸோ இட்ஸ் 9 into 11 it is 99. So difference between these two ages will get the age of the 9th boy, it's 11. So the C option is the right answer. Sixth question, the mean of 3 stars has been given is 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட மீன் 10 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 16.4 plus x plus 8.6 by 3. Mean means adding all those and dividing by the number of stars present which is equal to 10. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 16.4 8.6 it's 0 5 25. So x plus 25 is equal to 10 into 3. இந்த டினாமினேட்டரில் இருக்க 3 அந்த சைட் போகும்போது மல்டிபிள் ஆகிடும். ஸோ 10 into 3 is 30. இங்கே x plus 25, இந்த plus 25 ரைட் சைட் கொண்டு போகும்போது minus 25. ஸோ 30 minus 25 is 5. ஸோ xோட வேல்யூ 5. ஸோ this first option is the right answer for the sixth question. Seventh question, data collection is provide specific information about the task, supplies appropriate detail to the purpose, nourishes the task with desired information, enables us to evaluate outcomes அப்படிங்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. ஸோ திஸ் டி ஆப்ஷன் 1 2 3 and 4 are true அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர் ஃபார் த 7th question. செகண்ட் ரோமன் say true or false and justify your answer அப்படின்னு இருக்காங்க. The mean of first 5 multiples of 3 is 10 அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்.
அப்படின்னா we have to write the first 5 multiples of 3. 5 multiples of 3 னா 3 times table வரக்கூடிய answers first 5 answers எழுத போறோம். எதுனா 3, 6, 9, 12 and 15 are the first 5 multiples of 3. எழுதிட்டோம். இதனோட மீன் அப்படின்னா adding all those 3 plus 6 plus 9 plus 12 plus 15 by 5 is equal to 45 by 5. 5 9s are 45. So the answer is 9. But they have given as 10. So this is false. So the reason is here. Third Roman, answer the following. Ninth question. The arithmetic mean of 10 observation was calculated as 100. In doing so, an observation was wrongly taken as 50 instead of 15. What would be the right mean? அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first mean is given as 100 for 10 observations. Sum of the observations கண்டுபிடிக்கணும்னா mean into number of observations. So 1000. 100 into 10 it is 1000. While adding all those, sum of the observation எப்போ கிடைக்கும்னா அந்த 10 observationஸையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கும். ஆட் பண்ணும்போது தான் they have made mistake. Actually an observation was wrongly taken as 50 instead of 15. 15க்கு தான் கரெக்ட், பட் 50ங்கிறது தப்பு. இதை ஆட் பண்ணிட்டாங்க இதுக்கு பதிலாக. ஸோ என்ன பண்ணணும், கரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதை ப்ளஸ் பண்ணிக்கணும், ராங்காக இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். ஸோ 50 should be subtracted and 15 to be added. Get 965 as the sum of the observations. So we have to find the new mean of this correct observation. So therefore new mean is equal to 965 divided by 10. And 10 observation is given. So 96.5 is the mean of the given question. 10th question. The temperature of a city during a week was 40 degrees Celsius, 38 degrees Celsius, 39.5 degrees Celsius, 38.5 degrees Celsius and 38 degrees Celsius, 39 degrees Celsius and 40 degrees Celsius. What was the average temperature of the city for the week? So average temperature (40 plus 38 plus 39.5 plus 38.5 plus 38 plus 39 plus 40 divided by 1, 2, 3, 4, 5, 6, 7. For a week means we have to divide by 7. 273 by 7. While dividing 273 by 7, we will get 39. So 39 degrees Celsius is the average temperature of the city. 11th question. The mean height of 6 girls is 150 centimeters. If the individual height of 5 of them are 146 centimeter, 154, 156, 148 and 153 centimeter, find the height of the 6th girl. Let us consider the height of the 6th girl be x. So x plus 146 plus 154 plus 156 plus 148 plus 153 by, there are 6 girls, no? So we have to divide by 6. They have given the average height of the 6 girls as 150. So this is equal to 150. Now adding all those together with x and bringing this left hand side line, the 6 circling, that taken to the right hand side as a multiple. So 150 into 6. Here x plus adding all these numbers, we got 757, which is equal to, so x plus 757 is equal to 900 and x equal to 900 minus 757. Subtracting the 757 from 900, 3, 4. So the 6th girl's height is 143 centimeter. 12th question. The following table shows the timing in seconds recorded by Arun and Jay during a 100 meters running race practice session. Find the mean values. Actually, Arun and Jay ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எவ்வளோ செகண்ட்ஸ் அவங்க அந்த 100 மீட்டர்ஸை ரன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்கிறது ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க.
We have to calculate the average seconds taken by Arun and also Jay separately. First Arun's அப்படின்னா 5 செஷனுக்கு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 5 ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் we will get the average seconds of Arun and also Jay. So first பாருங்க Arun's we have added and divided by 5. It is 73 by 5. So 14.6 seconds he has taken. Similarly for Jay, we have to add all those 5 seconds taken divided by 5. It is 74 by 5. So 5, 1 times 5, 4 times 20 and 8 times 40. So it is 14.8 seconds. So for Arun it is 14.6 seconds and for Jay it is 14.8 seconds. 13th question. The given bar graph shows the monthly expenditure in rupees of 5 children. பாருங்க they have given this is the monthly expenditure. This is amount in rupees 0, 50, 100, 150, 200, 250, 300, 350 and 400. The name of the 5 children has been given as Mano, Adi, Kavin, Mugil and Raja. How much money did all the 5 children spend in the month? So we have to calculate the sum of the amount spent by all these 5 children. Here it is 200 and here it is 150. This is 350. Mugil is 50. He spent 50 and 250 is spent by Raja. So we have to add all those. 200 plus 150 plus 350. It's 700 plus 50, 750 plus 250. It is rupees 1000. Next, who spent more and how much? So this person has spent more and his name is Kavin. Kavin spent more and it is rupees 350. Third question, how much money did Mugil spend? This is the amount spent by Mugil. It is 50 rupees. So rupees 50 is the answer. D, the difference between the maximum and minimum expenditure is, maximum is 350 and minimum is 50. So 350 difference means we have to subtract the smaller one from the bigger one and it is rupees 300 is the difference between the maximum and minimum. 14th question, the number of students who played cricket in a school is depicted by the following pictograph. Here they have given the scale as for this one circle it means 10 students. So here for 6th standard there are 40 students. For 7th there are 30 students. Here 60 students, 20 and 10. So first question, which class has the least number of cricket players? 10th standard. How many cricket players are there in the school? We have to add all those. 40 plus 30 is 70. 70 plus 60 is 130. 160. See 130 plus 20 is 150 plus 10 is 160 players. See how many cricket players are more in class 8 than in the class 9th. So we have to subtract 20 from 60 and there are 40 more children. So 40 is the answer. 15th question, the marks obtained by 20 students in an aptitude test out of 100 are given below. These are the marks. First question, find the number of students who obtained marks greater than or equal to 35. 35 க்கு ஈக்குவலாவோ அல்லது அதுக்கு மேலேயோ வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படின்னு இருக்காங்க. We can check. இது 35 க்கு மேலே, இதுவும் 35 க்கு மேலே, இதுவும் இது 35 க்கு மேலே, இதுவும் 35 க்கு மேலே, இது 35 க்கு ஈக்குவல். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஸோ this one and this one, this. So we can calculate 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 members. So 14 students have secured 30 equal to 35 and more than 35. Second question, what is the highest mark scored in an aptitude test? 97 is the highest mark. So 97 marks. Find the number of students who scored below 50. So below 50 are 1, 2,
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 students. So 13 students have secured below 50. So that's all. Thank you, children.